லாட்ரி ரேசிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்குறது முன்னாடி நம்ம வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் பட்டன் நமக்கு ஆளுங்கிற ஆப்ஷன் போட்டு வச்சுங்க. அப்போ தான் எப்போ வீடியோ போட்டாலும் ஒரு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம 24/10/2025 ரேசிங் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி 23ஆம் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 160 நடிச்சிருக்காங்க. ஓகே, நம்ம என்ன கொடுத்து நம்ம பாட்டு வந்துடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 23ஆம் கசிங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஏ போர்டு அண்ட் பி போர்டுக்கு 6 அல்லது 4 நம்பர் கொடுத்துருக்கோம். இதில் 6ஆம் நம்பர் கூட நான் கொஞ்சம் மார்க் பண்ணி கொடுத்துருப்பேன். ஃபுல்லாக பார்த்தா தெரிஞ்சிருக்கும் ஏ போர்டு அண்ட் பி போர்டுக்கு. ஆனால் சி போர்டுக்கு 9 அல்லது 7 நம்பர் எடுத்தோம். இன்றைக்கி கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. இல்லைன்னா நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பராக ஒரு நியூஸ் எடுத்துருக்கலாம். ஓகே, வாங்க நம்ம 24ஆம் ஒரு கசிங்கை நம்ம பார்க்கலாம். நம்ம வீக்லி சார்ட் வச்சு தான் நம்ம ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் நம்ம எடுக்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 4 டேஸ் சொல்லிட்டு நம்ம எடுத்துல வெள்ளிக்கிழமை. ஓகே, இன்றைக்கி மட்டும் தான் நம்ம இந்த மெத்தட்ஸ் நாளையிலேருந்து நம்ம வேறு மெத்தட்ஸ் ட்ரை பண்ணிக்கலாம். ஓகேவா, அதனால் கணிப்பில் எடுத்துக்கேன். ஓகே, வெள்ளிக்கிழமைக்கான வீக்லி சார்ட் நம்ம எடுத்துக்கலாம். இதில் நம்ம 4 டேஸ் சொல்லிட்டு நம்ம நோட் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா 907 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா 907 போட்டுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ரூட் ஆப்ஷன் 2 டைம்ஸ் போட்டு தான் நம்ம எடுக்க போகிறோம். ஃபார்முலா நம்பர் 194 போட்டு தான் எடுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதற்கூடிய நம்பர்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா 907 ரூட் ஆப்ஷன் 194 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 9 அப்படி இல்லைன்னா 2. ஓகே, 9 அல்லது 2 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, அது நம்ம 907 வச்சு அடிக்கல நமக்கு 9 அல்லது 2ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 2ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 274 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 274 ரூட் ஆப்ஷன் 194 போட்டு அடிக்கல நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 5 அப்படின்னா 8. ஓகேவா, 5 அல்லது 8 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம 274 வச்சு அடிக்கல நமக்கு 5 அப்படின்னா 8ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 8ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 228 இருக்கு. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்த்தலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 228 ரூட் ஆப்ஷன் 194 போட்டு அடிக்கல நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 9 அப்படின்னா 1. ஓகே, 9 1 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம 228 வச்சு அடிக்கல நமக்கு 9 அல்லது 1ஆம் நம்பர் கிடைச்சிருக்கு. இதில் 9ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 913 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா 913 ரூட் ஆப்ஷன் 194 போட்டு அடிக்கல நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 3 அப்படி இல்லைன்னா 8. ஓகே, 3 அல்லது 8 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா 913 வச்சு அடிக்கல 3 அல்லது 8ஆம் நம்பர் வரத்துக்கு ஒரு நம்பர் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. வந்தால் எந்த போர்டு விளாட்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 4 டேஸ் எடுத்துருந்தோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2ஆம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆகிருந்துச்சு. 907 வச்சு அடிக்கல. அடுத்து நமக்கு 8ஆம் நம்பர் சி போர்டு, அடுத்து நமக்கு ஏ போர்டு. ஓகேவா, ஏ போர்டு சி போர்டு, அடுத்து ஏ போர்டு. நாளை பொறுத்த வரைக்கும் சி போர்டுக்கு வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. உங்கள் கண்டிப்பாக ஏ போர்டு வந்தாலும் நீங்கள் எடுத்துங்க. ஓகே, வந்தால் பார்த்தீங்கன்னா 3ஆம் நம்பர் கொஞ்சம் ரிப்பீட்டட் 3ஆம் நம்பர் தான் வர மாதிரி இருக்குது. உங்கள் கண்டிப்பில் வந்துச்சுனாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா, கேமலை அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு ஆல் போர்டு நம்பர்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். கேமலை நம்ம அது டெய்லி சார்ட் வச்சு நம்ம ஒரு ஆல் போர்டு நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 4 டேஸ் சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிறோம். இதில் 282 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 282 போட்டுக்கிறோம். இதில் நம்ம எஸ்ஐஎன் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம எடுக்க போகிறோம். ஃபார்முலா நம்பர் 322 போட்டுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதற்கூடிய நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 6 அப்படின்னு 1ஆம் நம்பர் கிடைச்சிருக்கு. 6 அல்லது 1 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம 282 வச்சு அடிக்கல நமக்கு 6 அல்லது 1ஆம் நம்பர் கிடைச்சிருக்கு. இதில் 1ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 137 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்னதுன்னு பார்த்தலாம். பார்த்தீங்கன்னா 137 எஸ்ஏன் ஆப்ஷன் 322 போட்டு அடிக்கல நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 3 அப்படின்னா 4. ஓகேவா, 3 அல்லது 4 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா 137 வச்சு அடிக்கல நமக்கு 3 அல்லது 4ஆம் நம்பர் கிடைச்சிருக்கு. இதில் 4ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 451 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்த்தலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 451 எஸ்என் ஆப்ஷன் 322 போட்டு அடிக்கல நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 6 அப்படின்னா 3. ஓகேவா, 6 3 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா,
நம்ம வந்து 451 வச்சடியில் நமக்கு 6-3 கிடச்சிருக்கு. 6ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 160 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்னவான்னு பார்த்துடலாம். நம்ம 160 எஸ்ஐன் ஆப்ஷன் 322 போட்டு அடியில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 5 0க்கு 5 அல்லது 0 தான் நமக்கு கிடைச்ச அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். 160 வச்சடிக்கு நமக்கு 5 அப்படின்னா 0 வந்து கிடச்சிருக்கு. இதுலேருந்து ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது, அதிகமாகவே இருக்குது. நேற்றே நம்ம வந்து பி போர்டு, ஏ போர்டு அண்ட் பி போர்டுக்கு 6 அல்லது 4 நம்பர் இதே மெத்தட் தான் நம்ம வந்து எடுத்துருந்தோம். ஆனால் சி போர்டு மட்டும் பாஸ் செஞ்சோன்னா இன்றைக்கி வினிங்ஸ் எடுத்துக்கலாம். அதே மெத்தட் தான் இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 டேஸ் ரிசல்ட் எடுத்திருந்தோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 1 பாஸ் ஆகிடுச்சு, அடுத்து 4, அடுத்து நமக்கு வந்து பி போர்டில் 6 பாஸ் ஆகிருக்கு. 4 பொறுத்த வரைக்கும் பி போர்டுக்கு 5-0 வரதுக்கு சான்ஸ் இருக்கலாம். அவங்க கண்டிப்பாக ஏ போர்டுக்கு வந்தாலும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஏ போர்டு அண்ட் பி போர்டுக்கு வரதுக்கு சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. அவங்க கணிப்பில் வந்துச்சுனாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா மீண்டுமே 0 வரது பி போர்டுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்கிற மாதிரி வருது. அவங்க கணிப்பில் 0 வந்தாலும் எடுத்துங்க, 5ஆம் நம்பர் வந்தாலும் எடுத்துங்க. ஓகேவா? பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம வந்து ஏ போர்டு அண்ட் பி போர்டுக்கு 5-0 வந்து எடுத்துருந்தோம். இதில் 0 கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்குது. ஏ போர்டு அண்ட் சி போர்டுக்கு 8-3 எடுத்திருந்தோம். வந்தாலும் 3ஆம் நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. நாளைக்கு பொறுத்தவரைக்கும் 8ஆம் நம்பர் கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான். 5ஆம் நம்பர் கூட கொஞ்சம் வரதுக்கு சான்ஸ் இருக்கலாம். ஆனால் 0, 3 இந்த 2 நம்பர் கொஞ்சம் நம்ம மார்க் பண்ணி கொடுக்குறோம். உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? 17 பிசிஎஸ்சி வந்து நம்ம வந்து 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுக்குறோம். இதில் 03 30 08 80 53 35 58 85ன்ட்டு நம்ம 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுக்குறோம். இந்த நம்பர்ஸில் உங்கள் கணிப்பில் ஒத்து வர மாதிரி இருந்தாலும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரளா அண்ட் டியர் பார்த்தீங்கன்னா நம்பர் வைக்கிற மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து புக்கிங் எடுத்துகிட்டு புக்கிங் நம்பர்னு பார்த்தீங்கன்னா 81 29 88 12 96 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கேஎல் டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணுங்கள். அவங்க வந்து புக்கிங் டீட்டெயில்ஸ் வந்து கொடுப்பாங்க. வின்னிங் அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா அரை மணி நேரத்தில் கொடுத்துருவாங்க. நம்பிக்கையான ஒருத்தங்க தான். நீங்கள் வந்து தைரியமாக நீங்கள் நம்பர் வச்சுக்கலாம். ஓகேவா? ஒரே மாதிரி நம்ம வீடியோ பிடிச்சிங்க, நம்ம வீடியோக்கு மறக்காமல் கொஞ்சம் லைக் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வேறு மெத்தட்ஸ் நம்ம போகிறதுக்கு நல்லாயிருக்கும். ஓகேவா? நீங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகே மக்களை, மீண்டும் நாளைக்கான சிறப்பான விஷயங்களை சந்திப்போம். ஓகேவா?